மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டமான கடலூர் மாவட்டத்திற்கு முழுமையாக வெள்ள நிவாரணம் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றினர். போலீசார் தாக்கியதாகவும் ஆடைகள் கிழிக்கப்பட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட விவசாயிகளை வெளியே கொண்டு செல்லாதபடி வாகனங்களை சுற்றி வளைத்து விவசாயிகள் முற்றுகையிட்டனர். டெல்டாவைச் சேர்ந்தவர் என்று கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் காவல்துறையை ஏவி விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தியது கண்டனத்திற்குரியது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 17-18 தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர், அவற்றில் விதைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிர் 85,000 ஏக்கரில் பாதிக்கப்பட்டிருந்தது. பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக அமைச்சர் வந்தார், அதிகாரிகள் வந்தார்கள், கணக்கெடுப்பு செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 3 மாதங்களை கடந்த பிறகும் இதுவரை விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை. ஆனால் இதே மழையில் ஜனவரி 17-18 பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு அங்கே நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அந்த மாவட்டம் என்பதால் இந்த மாவட்டத்தை புறக்கணிக்கிறீர்களா?